ஓகே. ஸோ இன்னைக்கு அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரிய பற்றி பார்க்கலாம். ரீசெண்டாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி பிகினிங் வந்து என்னென்னா, அந்த ஆக்டிவ் டைரக்டரி அதை பற்றி கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம அப்படியே சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி பற்றி தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வந்து அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி, ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது என்னென்னா ஒரு டேட்டா பேஸ். இதில் வந்து யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து டெனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டெனண்ட்டிங் என்னென்னா நம்மளுக்கு ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெனண்ட்டில் தான் நம்மளுக்கு டொமைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணுறப்போ பை டிஃபால்ட்டாக அஜூர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியை ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணிடுறாங்க. ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் உங்களுக்குன்னு ஒரு டொமைன் வந்து சம்திங் microsoft.com அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டொமைன் வந்து இங்கே அலோகேட் பண்ணிடுறாங்க. சம்திங் .onmicrosoft.com இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க சைடில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டொமைன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆக்டிவ் டைரக்டரி நான் லாஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி ஒரு அஜூர் போர்ட்டலுக்கு நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த போர்ட்டலில் சைன்அப் பண்ணணும். ஸோ சைன்அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறப்போ நம்மளுடைய இந்த யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த அஜூர் போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ் ஆக்டிவ் டைரக்டரி. இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நம்ம ஒரு மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த அஜூர் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணவே முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் ஐடியை வச்சு அஜூர் போர்ட்டலில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணியிருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ண உடனே அஜூர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டெனண்ட் டொமைனை அசைன் பண்ணியிருக்காங்க உங்கள் சைடில். இப்போது ஆக்டிவ் டைரக்டரியோடைய யூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சைடில் உங்களுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். நான் ஒன்ஸ் அகெயின் வந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி பற்றி என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அஜூர் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போது நான் இப்போ உங்களுக்கு டயக்ராமில் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கான ஷார்ட் நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அஜூர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அஜூர் போர்ட்டலில் நீங்கள் குளோபல் சர்ச்சில் டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி, அதாவது அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டைரக்டரி, நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு டைரக்டரி, ஒரு டெனன்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான ஒரு ப்ரைமரி டொமைன். அது நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸில் நீங்கள் சைன்அப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் .onmicrosoft.com அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிற ஒரு டொமைன், அதாவது க்ளவுடில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு டொமைன். ஸோ அதுக்கு தேவையான இந்த லைசன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி. இந்த டேட்டா பேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து யூசர்ஸ் ஓப்பன் பண்ணுங்களேன். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் குரூப் இருக்கும். மெனுவில் லெஃப்ட் சைடு மெனுவில் பார்த்தீங்கன்னா இப்போ யூசர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேர் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு யூசர் யாருன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் யூசர். ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த அஜூர் போர்ட்டலில் சைன்அப் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய யூசர் பிரின்சிபல் நேம், அதாவது உங்களுடைய ஃபுல்லி குவாலிஃபைட் நேம்னு சொல்லுவாங்க, யூசர் பிரின்சிபல் நேமுங்கிறது. அந்த நேமு ஐடென்டிட்டி வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு. இப்போ உங்களுடைய யூசர் நேமை ஓப்பன் பண்ணுங்கள்.
உங்கள் யூசர் ஐடியை உங்கள் யூசர் நேமை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டேரெக்டாகவே உங்கள் நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் பிரின்சிபல் ஐடி வந்து கொஞ்சம் பெரிய இதுவாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் ஐடி எப்போ க்ரியேட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து மெம்பர் என்ன அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். அதில் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஒரு யூசர்னால லாகின் பண்ணிட்டீங்க. இப்போது இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான், அதாவது ஒரு கம்பெனியோடைய டேட்டா பேஸ். இப்போது எனக்கும் ஷர்மிளா இவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனியில் யூசர் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ வந்து அஜூம் பண்ணுங்கள், நாங்கள் தான் உங்கள் கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு தேவையான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர் உங்களுடைய கம்பெனியோடைய டேட்டா பேஸில். கரெக்டு? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானே உங்களுக்கு? ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் இந்த கம்பெனியோடைய அட்மின். இப்போது எனக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துருவீங்க. அதே மாதிரி ஷர்மிளா அவங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருவீங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் போங்க, ஒரு ஸ்டெப் பேக் போங்க. இதுலேயே வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். இப்போது நீங்கள் அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் வந்து நியூ யூசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் சிம்பிள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூசரை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் நியூ யூசர். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு யூசர் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, யூசர் பிரின்சிபல் நேம் வந்து யுனைக் நேம், அதாவது ஒரு யூசருக்கு இருக்கக்கூடிய நேம் இன்னொரு யூசருக்கு இருக்காது. யுனைக்காக ஒரு நேம் கொடுக்கணும். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அஜூர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யுனைக்காக ஒரு நேம். இப்போ வந்து நீங்கள் என்னோடய பேர் வந்து கொடுங்க, ஷார்ட்டாகவே ராமன் கொடுங்க. ஓகே. அப்போது என்னோடய யூசர் பிரின்சிபல் நேம் என்னென்னா ராம் @விஷ்ணுபிரியா உங்களுடைய .com வரைக்கும் வர்றது தான் என்னுடைய யூசர் பிரின்சிபல் நேம். ஓகேவா? இப்போது அப்படியே கீழே வாங்க, டிஸ்பிளே நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஸ்பிளே நேமில் என்னுடைய ஃபுல் நேம்னால் நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக வந்து நீங்கள் ராம்னே கொடுங்க. ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு சைட்டில் லாகின் பண்ணுறப்ப யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. ஆனால் உள்ள யூசர் ஐடிக்கும் உங்களுடைய ஃபுல் நேமுக்கும் வேரியேஷன் இருக்கும். ஃபுல் நேம் வந்து கம்ப்ளீட் நேமாக இருக்கும், யூசர் ஐடி வந்து ஷார்ட்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இங்கே டிஸ்பிளே நேமுங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஃபுல் நேம். நம்ம எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபுல்லாக ஒரு நேம் கொடுக்குறதோ அந்த நேம். ஓகேவா? அந்த நேம் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு. நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நான் புதுசாக இப்போ வந்து எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே. இங்கேயே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக எனபிள் ஆகிருக்கு. இல்லை நான் வந்து கஸ்டமைஸ்டு ஒரு பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்டோ ஜென்ரேட்டை அன்செக் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார் பெட்டர் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்செக் பண்ணிவிடுங்க. அந்த ஆட்டோ ஜென்ரேட்டை அன்செக் பண்ணுங்கள். அன்செக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து எனக்கு வெல்கம் @12345 அப்படின்னு சொல்லி கொடுங்க. W மட்டும் கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. இல்லை @ இருக்கும்ல, வெல்கம் @12345 12345. யா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பாஸ்வேர்டு வந்து மேனுவலாக கொடுக்குறீங்க, ஆட்டோ ஜென்ரேட்டட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கீழே வாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் எனபிள்டுன்னு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் எனபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட்டு கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், என்னுடைய யூசர் டைப் என்ன, என்னுடைய ஜாப் டைட்டில் என்ன, நான் எந்த கம்பெனி,
என்னுடைய எம்ப்ளாயி ஐடி, என்னுடைய டிபார்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணுவீங்க ஜென்ரலாக. ஓகேவா? இதுதான் அந்த யூஸருடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளாங்காகவே விட்டுருங்க, எல்லாமே பிளாங்காகவே இருக்கட்டும், எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறமா. ஓகேவா? அது நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, இது வந்துட்டு அசைன்மெண்ட். ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ரிவ்யூ கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, வேலிடேஷன் ஃபைல் ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங் ஆர் நாட் வேலிட் ஃபார் த பேசிக்ஸ் டேபில் ஃபஸ்ட்டு டேபில் ஒரு எரர் இருக்குது. அது வந்து பாஸ்வேர்டில் எரர் வந்திருக்கு. ஸோ பாஸ்வேர்டு அதை எடுத்துக்கல. இதில் போயிட்டு இந்த பாஸ்வேர்ட் மஸ்ட் நாட் வீக் ஆர் காமன்லி யூஸ்ட். ஓகே, இந்த பாஸ்வேர்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இது எடுத்துக்கிற மாட்டேங்குது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுக்கலாம். ஓகே, காம்ப்ளிகேட்டடாக என்ன கொடுக்கலாம்? சரி, ஃபைன். இந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஆட்டோ ஜென்ரேட் கொடுங்க. அது ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டை நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கோங்க. இது இந்த சம்திங் யூன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போது ஆட்டோ ஜென்ரேட்டடை அன்செக் பண்ணிவிட்டு கீழே ஆட்டோ ஜென்ரேட்டர் அன்செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுங்க. இந்த பாஸ்வேர்ட் வருமானா இல்ல ஞாபகம் வச்சுக்கணுமா? இந்த பாஸ்வேர்டை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிடுங்க சாட்டில். யோனு 818125. ஓகே, நான் மைண்டில் வச்சுக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ சாட்டில் எனக்கு ஷேர் பண்ணாலும் சரி. ஓகே, இப்போ கிரியேட் கொடுங்க. எல்லா இதையும் எடுத்துக்கிடுச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அ யூசர். நீங்கள் ஒரு யூஸரை புதுசாக க்ரியேட் பண்ணிட்டீங்க உங்கள் கம்பெனியோட டொமைனில். ஓகேவா? அப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ரீஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன், நியூ யூசர், டவுன்லோட் யூசர், பல்க் ஆப்ரேஷன், ரீஃப்ரெஷ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன். இப்போது நீங்கள் ஸ்க்ரீன் ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நான் ஒரு நியூலி ஜாயின் உங்கள் கம்பெனியில் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போது நான் அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணணும். எனக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க உங்கள் டேட்டாபேஸில். இப்போ நான் portal.azure.com கொடுத்து நான் இங்கே லாகின் பண்ணுறேன். சைன்இன் கேட்குது. ஸோ நான் சைன்அப் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய அக்கௌண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் இருக்குது. ஐ மீன் அஜூர் போர்ட்டலில் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டுடைய யூசர் பிரின்சிபல் தான் என்னுடைய இமெயில் ஐடி. இதுதான் என்னுடைய ஃபுல்லி குவாலிஃபைடு, இந்த நேம் தான் என்னுடைய இமெயில் ஐடி. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த யூசர் நேம் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த யூசர் ஐடி வந்து ஆல்ரெடி உங்களுடைய டேட்டாபேஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ பாஸ்வேர்டு, இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். யோனு @818125. ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுறேன். பாஸ்வேர்டு இன்கரெக்ட், ஜஸ்ட் மொமெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, பை டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட்டுடைய நேச்சர் என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் சைடில் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி கொடுத்தாலும் நான் என்னோடய சைடில் லாகின் பண்ணுறப்ப பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அட்மின், உங்கள் சைடில் நீங்கள் வந்து எனக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்க. அப்போது அந்த பாஸ்வேர்டு வந்து செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கும் தெரியக்கூடாது. அதனால தான் இந்த பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க.
இப்போ கரண்ட் பாஸ்வேர்டு என்ன அதை கொடுத்துட்டேன். இப்போது நியூலி கிரியேட்டட் பாஸ்வேர்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஒரு பாஸ்வேர்டு எனக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்வேர்டு அட்மினுக்கு தெரியாது. 5 நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுக்குறேன். ஓகே, பாஸ்வேர்டு எடுத்துக்கல. இல்லை, இன்னொரு பாஸ்வேர்டு கொடுத்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஓகே, பாஸ்வேர்ட் நாட் டேக்கிங். அப்போது ஓகே, ஸோ நான் ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், அது எடுத்துக்கிடுச்சு. ஸோ ஆக்ஷன் ரிக்வயர்ட், நெக்ஸ்ட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு அத்தன்டிகேட்டர் ஆப். இப்போ புதுசாக மைக்ரோசாஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த யூசர் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணாலும் அவங்க வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்ம அஜூர் போர்ட்டலில் அட்மின் லாகின் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குமே இந்த அக்கௌண்ட் செட் பண்ணணும். இது எதுக்காகனா ஒரு 2 டைம்ஸ் வெரிஃபிகேஷன், அதாவது லெவல் 2 வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க இதை. இப்போது இந்த மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டரை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி தான் நம்ம இந்த போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் இப்போது இந்த அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ணுறேன். வேர் இஸ் QR கோட்? நான் இப்போ என்னோடய ஃபோனில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டேன். ஓகே, என்னோடய இது ஆட் ஆகிடுச்சு. இப்போது இந்த QR கோடில் வரக்கூடிய அந்த பின்னு வந்து நான் இங்கே என்ட்ரு பண்ணணும். இந்த பின் பார்த்தீங்கன்னா 33ன்னு இங்கே டிஸ்பிளேல வருது. இதை நான் ஃபோனில் என்ட்ரு பண்ணணும். இது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த யூசர் கிரியேட் பண்ணுறது. நான் என்னோடய ஃபோனில் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன். நோட்டிஃபிகேஷன் அப்ரூவ்ட். இப்போது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் அஜூர் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நான் என்னோடய அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன். அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போது இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த மெம்பர். ஓகேவா? அதனால தான் அந்த அக்கௌண்ட் வச்சு, அந்த கம்பெனியில் இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற அக்கௌண்ட்டை வச்சு நான் அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணியிருக்கேன். நான் டயக்ராமில் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நான் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருப்பேன், சிங்கிள் சைன் ஆன், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சைனப் கண்டிப்பாக தேவை. ஆனால் ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி நம்ம மெம்பராக இருந்தோம் அப்படின்னா சைனப் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
ஸோ அந்த சைன்இன் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து அக்கௌண்ட்டெல்லாம் கிரியேட் பண்ணலை. எனக்கு கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய அட்மின் கிரியேட் பண்ணி எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் அஜூர் போர்ட்டலுக்கு திரும்பவும் போகிறேன். இங்கே போயிட்டு நான் ஏதாவது ஒரு சர்வீஸ் அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணணும்னு நான் பார்க்கேன். இங்கே போயிட்டு நான் சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா எனக்கு ஆக்சஸ் ஆகாது. சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா எனக்கு இங்கே எதுவுமே காட்டலை, எனக்கு எதுவுமே ஆக்சஸ் ஆகலை. என்னுடைய ஹோம் பேஜுக்கு நான் வந்தேன்னா எனக்கு வந்து $200 வச்சு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்கன்னு சொல்லி எனக்கு அலர்ட் வருது. பட் ஆல்ரெடி இந்த பேரண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஏன் அது காட்டலை அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இந்த மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து இப்போ ஒரு கெஸ்ட் யூசர் மாதிரி இந்த இது கம்பெனி வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சைட்லேருந்து நான் லாகின் பண்ணுறேன். அதாவது என்னோடய சைட்லேருந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஓப்பன் ஆகுது. எதனால் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எனக்கு ஆக்டிவ் டைரக்டரி யாரோடது ஆக்டிவ் டைரக்டரி, கம்பெனியோடைய ஆக்டிவ் டைரக்டரி விஷ்ணு பிரியா இந்த டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டொமைனுடைய ஆக்டிவ் டைரக்டரி தான் இப்போ இது எனக்கு இங்கே ஓப்பன் ஆகுது. என்னால் பார்க்க முடியுது ஆக்டிவ் டைரக்டரியோட திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே பார்க்க முடியுது. 2 யூசர் இருக்காங்க இந்த ஆக்டிவ் டைரக்டரியில், 2 யூசர் இருக்காங்க. இப்போது இவங்க தான் அந்த 2 யூசர். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேரண்ட் யூசர். இவங்க தான் அந்த என்டையர் திங்ஸோடைய அட்மின். இதிலிருந்து வந்ததுனால தான் எனக்கு வந்து இங்கே ஐடென்டிட்டிஸ் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பெனியோட ரூட் அட்மின் ஐடென்டிட்டி கொடுத்ததுனால எனக்கு இந்த இது காட்டுது. ஓகேவா? இப்போது நான் ஏதாவது யூஸரை க்ரியேட் பண்ண முடியுமா? இப்போ இன்கேஸ் சர்மிளாக்கு அக்கௌண்ட் கிடையாது, ஸோ சர்மிளாக்கு அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது டிசபிள் ஆகிடுக்கு. என்னால் இங்கே க்ரியேட் பண்ண முடியலை. ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ஃபுல்லாக கிரேட் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் எப்படி ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் 2-3 டைம்ஸ் இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, இப்போ இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் லாகின் பண்ணேன். ஆனால் என்னால் எதுவுமே வந்து சும்மா ஆக்டிவ் டைரக்டரி வியூ பண்ணி மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் என்னால் ஒரு யூசர் அக்கௌண்ட்டோ இல்லை என்னால் எந்த ஆக்டிவிட்டியும் இங்கே பண்ண முடியல. என்னால் எந்த ஆக்டிவிட்டியுமே இதில் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ரைட்ஸ் இல்லை, ஆக்சஸ் கிடையாது. ஓகேவா? அதாவது சிம்பிளாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம கம்பெனி ஜென்ரலாக நீங்கள் கம்பெனி இருக்குன்னா ஒரு சில ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த ஏரியாவில் என்ன தான் நீங்கள் ஐடி கார்டு வச்சுருந்தாலும் உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க செக்யூரிட்டி. ஏன்னா அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ப்ரிவிலேஜஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஓகேவா? ப்ரிவிலேஜஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி இங்கே இந்த ஆக்டிவ் டைரக்டரி, அதாவது நம்ம ஒரு போர்ட்டலில் அஜூர் போர்ட்டலில் சைன்இன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ் டைரக்டரிங்கிற திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ப்ரிவிலேஜஸ் இங்கே தேவை. அதாவது ஆக்சஸ் வந்து தேவை. ஓகேவா? அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக இந்த ஆக்சஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரோலுங்கிறது என்னென்னா ப்ரிவிலேஜஸ் தான்.
ஷார்ட் ஃபார்ம் இது என்ன சொல்லுவோம்னா ஏடி ரோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஏடி ரோலுங்கிறதுனா ஒரு அக்சஸ். நம்ம புதுசாக யார் வந்தாலும் ஒரு செட் ஆஃப் ரோலை வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணணும். அசைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே சம்திங் பண்ண முடியும். இப்போது ஜென்ரலாக நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவ் டைரக்டரி ப்ரிவிலேஜஸ் வந்து யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல். யூஸருடைய டேட்டா எல்லாமே இங்கே இருக்கிறதுனால ஜென்ரலாக ஒரு யூஸருக்கு வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரியை அக்சஸ் பண்ணக்கான ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்கிறணும். இது எப்படி அக்சஸ் பண்ணுறது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போது இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ரோல்ஸ் அசைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே ஆக்டிவிட்டீஸ் இல்லை வியூ பண்ணி பார்க்கவே முடியும் ஒரு சில திங்ஸ் எல்லாம். இப்போ நான் என்னோடய ஐடி வந்து ராமன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு சில ஏடி ரோல்ஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியும். அசைன் ஏடி ரோல்ஸ். ஓகேவா? இப்போது என்னென்ன ஏடி ரோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஏடி ரோல்ஸ் வந்து இருக்குது ஜென்ரலாகவே. ஓகேவா? ஆனால் நம்ம மைண்டில் வச்சுக்கிறக்கூடியது ஒரு 4-5 ரூல்ஸ் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதுதான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ரூல்ஸ் வந்து. ஓகேவா? இப்போது இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது யாருன்னா விஷ்ணு பிரியா. அவங்களுக்கு என்ன ரோல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டோட்டலாக ஓனர் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஓனர் ரோல் வந்து அவங்களுக்கு அசைன் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க தானே ஹெட்டு, அவங்க தானே இந்த ஆர்கனைசேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓனர் ப்ரிவிலேஜஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம எங்கே போய் பார்க்கலான்னா, அஜூர் போர்ட்டலில் நான் அவங்களுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே போய் பார்க்குறேன். சரி, இப்போ அவங்களுடைய நேம் கீழே போயிட்டு அவங்களுக்கு என்ன ரோல் அசைன் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அசைன்டு ரோல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அசைன்டு ரோல் 1. அது என்ன ரோல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ரோல் பேர் என்னென்னா குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். ஓகேவா? இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலுடைய டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, கேன் மேனேஜ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அண்ட் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் தட் யூஸ் தி என்ட்ரா ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து ஃபஸ்ட். இப்போ வந்து இங்கே விஷ்ணு பிரியாவுக்கு ஓனர் நான் சொன்னது வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவங்க இந்த ரோலுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இவங்களால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். கேன் மேனேஜ் எவ்ரிதிங் இன் அஜூர் ஏடி. ஆக்டிவ் டைரக்டரியில் எல்லாத்தையும் இவங்க ஒருத்தராக மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த ப்ரிவிலேஜஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எந்த ப்ரிவிலேஜஸுமே இல்லை. அதனால தான் என்னால் எதுவுமே ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியுது. ஜஸ்ட்டு ரீடர் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. பட் எனக்கு எந்த ப்ரிவிலேஜஸுமே அசைனில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அசைன் ரோல் 0. எனக்கு எந்த ரோலுமே இங்கே அசைனில் கிடையாது. அதனால் என்னால் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு வியூ ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. புதுசாக நான் யூஸர் க்ரியேட் பண்ண முடியாது, இல்லை இந்த ஆக்டிவ் டைரக்டரியுடைய ஃபீச்சரை என்னால் யூஸ் பண்ண முடியாது. சும்மா வியூ பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான் எனக்கான ஃபீச்சர். அதனால தான் எனக்கு இங்கே நியூ யூஸர் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபியூச்சர் வந்து டிசபிளில் இருக்குது. ஏன்னா இது என்னுடைய லாகின் இல்லை, அதனால் எனக்கு இந்த ப்ரிவிலேஜஸ் இல்லை. ஸோ இட் இஸ் இந்த டிசபிள் ஸ்டேட். ஓகேவா? இப்போது இங்கே ஆக்டிவ் டைரக்டரியில் நிறைய ரோல்ஸ் இருக்குது. அந்த ரோல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவ் டைரக்டரியில் ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அந்த ரோல்ஸ், ஏடி ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல்ஸ் தான். இது என்னங்கிறத ஒரு ஃபியூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் ரோல் இஸ் யூசர். நான் வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு மெம்பர், அதனால் எனக்கு வெறும் யூசருங்கிற ஒரு ரோல் மட்டும்தான் இருக்குது. அது வந்து டிஃபால்ட் ரோல். இந்த யூசருங்கிற ரோல் வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிற இந்த ரோல் தான் வந்து இந்த யூசருங்கிற ரோல். இந்த ரோலுக்கு வந்து என்ன ப்ரிவிலேஜஸுமே கிடையாது, சும்மா பேருக்கு ஒரு வந்து யூசருங்கிற ஒரு ரோல், அவ்வளோதான். இப்போது இதில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு ரோல் இருக்குது. இப்போது இந்த ரோல்ஸ் எல்லாம் ஏன் டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே பேக் டு நான் அந்த இதுக்கு வரேன். இப்போ வந்து உங்களுடைய அண்ணா ஸ்கிரீன் கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஃபுல்லா காட்டுறீங்க. இப்போ ஓகேவா உங்களுக்கு? இப்போ ஓகேவா இல்லை இன்னும் ஸ்மாலாக இருக்கா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்கா? ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு 10 மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கீங்க. 10 மெம்பர்ஸை வந்து நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுத்திருக்கீங்க. இந்த 10 மெம்பர்ஸில் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கீங்க. ஒரு ஜாவாவோ இல்லை C++.NETஓ வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் ஒரு 2 மெம்பர்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்புறம் ஒரு 2 மெம்பர் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய யூஸரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ ஆக்டிவ் டைரக்டரியில் கம்பெனி எடுத்துகிட்டா லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ரோல் அசைன் பண்ணணும். ஏன் அசைன் பண்ணணும் அப்படின்னா, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு. நெக்ஸ்ட் ஒரு 2 மெம்பர்ஸ் வந்துட்டு சம்திங் வந்து ஆன்டிவைரஸ் ரிலேட்டடாக ஆன்டிவைரஸ் மெயின்டைன் பண்ணுறக்கூடிய டீம், அப்போ ஆன்டிவைரஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்புறம் ஒரு 2 மெம்பர்ஸை வந்து அப்ளிகேஷன் ஓகே நெட்வொர்க் ரிலேட்டடாக ஒரு 2 மெம்பர்ஸ் எடுத்திருக்கீங்க, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மாதிரி ஒரு 10 மெம்பர்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டாப்பில், அதாவது பேரண்ட் ரோல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இப்போ இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ரோலை வந்து நீங்கள் இந்த 10 மெம்பருக்கு இனிஷியலாக நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல செக்யூரிட்டி பிரீச் ஆகிடும். என்ன காரணம் அப்படின்னா, குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குங்கிறது யார், அவங்க என்ன பண்ண முடியும்னா, அவங்களால எண்ட் டு எண்ட் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஆக்டிவ் டைரக்டரியில் எண்ட் டு எண்ட், அதாவது A to Z எல்லா டாஸ்க்கையும் இவங்களால பண்ண முடியும், இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரெல்லாம் இந்த ரோல் இருக்கோ அவங்களுக்கு. அப்போது இப்போ நான் பை டிஃபால்ட்டாக வந்திருக்கிற 10 மெம்பர்ஸுக்கு இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலை நான் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல அந்த 10 மெம்பர்ஸில் யாராவது பை மிஸ்டேக் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணலாம், இல்லை அன்னெசரி யாராவது ஒரு யூஸரை டெலீட் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணலாம், ஏதோ ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஃபுல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது ஒரு 2 மெம்பர்ஸ் நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்தவங்க மற்றது அக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது ஆக்டிவ் டைரக்டரியில் நிறைய இருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூசர் கிரியேட் பண்ணோம். அப்போது இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்களுக்கும் யூசர் கிரியேட் பண்ணுறவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு இந்த அக்சஸ் வந்து வேணுமான தேவை கிடையாது. அப்போது அவங்களுக்கு என்ன அக்சஸ் தேவை, அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய அக்சஸ் மட்டும்தான் தேவை. மற்ற எந்த அக்சஸுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆன்டிவைரஸோ நெட்வொர்க்கோ எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை என்ன, அப்ளிகேஷன் மட்டும் டெவலப் பண்ணணும். அப்போது அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான அந்த அப்ளிகேஷன் ஓனர் இந்த ப்ரிவிலேஜஸ் மட்டும் அந்த 2 மெம்பர்ஸ்க்கு அசைன் பண்ணால் போதும். ஓகேவா? அதே மாதிரி
இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டூ யூசர்ஸ் வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு அட்மினால் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. அப்போது அந்த அட்மின் டாஸ்க்கை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 மெம்பர் எடுத்திருக்கீங்க. இப்போது இந்த 2 யூசருக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது இவருக்கு தேவை கிடையாது. அப்ளிகேஷன் ஓனருக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அது வந்து இவருக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த யூசர் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு வந்து என்ன அக்கௌண்ட், அதாவது எந்த யூசர் டீட்டெயில் மெயின்டைன் பண்ணணும், எது பண்ணணும், டெலீட் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, ரிமூவ் பண்ணணுமாங்கிற அந்த ஒரு ப்ரிவிலேஜஸ் மட்டும் இருந்தால் போதும். அவங்களுக்கு நெட்வொர்க்கோ இல்லை ஆன்டிவைரஸோ தேவையே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ரோல் மட்டும் அந்த 2 மெம்பர்ஸ்க்கு அசைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதுக்காகத்தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி ரோலுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் ஆன்டிவைரஸ், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரோலை வந்து அந்த பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபைல், பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூ அதாவது கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி ரோலை டிவைட் பண்ணி அவங்களுக்கு அசைன் பண்ணிடுறோம். அது அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்கவுங்க டாஸ்க்கை, அவங்கவுங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இந்த ரோல் அசைன்மெண்ட்டில்? அப்ளிகேஷன் டைப் பண்ணிங்கனாலே அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜஸும் இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்ளிகேஷன் டெவலப்பர், க்ளவுட் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ரோல் வந்து டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாப் 5 ரோல்ஸ் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எதுக்காகனா இன்டர்வியூ உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போது அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், க்ளவுட் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டின் ரோல்ஸ், இது ஃபுல்லாமே அஜூர் சைடில் இருக்கக்கூடிய பில்டின் ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ரோல் தான். அதே மாதிரி குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டர், இப்போ நான் சொன்ன மாதிரி யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இங்கே நீங்கள் வந்து யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சர்ச் பண்ணோம்னா வரும். எங்கே இருக்காங்க? யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னென்ன பண்ண முடியும்னா, இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. கேன் மேனேஜ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூசர் குரூப்ஸ் இன்க்ளூடிங் ரீசெட்டிங் பாஸ்வேர்ட் ஃபார் த லிமிட்டட் அட்மின்ஸ். ஸோ அந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி யூசரை ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கிற யூசர் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ யாராவது ஒரு யூசர் வந்து எனக்கு பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலை, அப்படி ரீசெட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் வந்து பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரால் அந்த டாஸ்க் பண்ண முடியாது. க்ளவுட் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரில் அந்த டாஸ்க் பண்ண முடியாது. யாருக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் ரோல் அசைன் ஆகிருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த டாஸ்க்கை பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ரூல்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் எப்படி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரோல் எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஜூர் ரோல் அசைன்மெண்ட். இந்த ரோலை எப்படி அசைன் பண்ணுறது, புதுசாக ஒரு யூசரை க்ரியேட் பண்ணி எப்படி இந்த ரோலை வந்து அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த அஜூர் ரோல் அசைன்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போது சர்மிளாவுக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ரோல் வந்து நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க. இது யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஒரு நியூ யூசர் க்ரியேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு
இந்த ஆப்ஷன் இந்த கிரியேட் நியூ யூசர் ஆப்ஷன் எனக்கு டிசபிள் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு வந்து அந்த ரோல் கிடையாது. அசைன்மெண்ட் ரோல் வந்து எனக்கு எந்த ரோலுமே அசைன் பண்ணலை ஆக்டிவ் டைரக்டரி ரூல்ஸ். அதனால் எனக்கு கிரியேட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஷர்மிளா அக்கௌண்ட் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு கிரியேட் பண்ணுங்க. சேம் எனக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி. ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்டே ஓகேவாண்ணா? இந்த பாஸ்வேர்டே வந்து யூஸ் பண்ணி செகண்ட் டைம் நம்ம ரீசெட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த பாஸ்வேர்டே இருக்கட்டும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறப்ப இந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கிட்டேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன் மொமெண்ட் ஒரு நிமிஷங்க. ஜஸ்ட் பேக் வாங்க. இன்னொன்று இந்த பேக்கில் இங்கே 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 கீழே ப்ரீவியஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அந்த பேக்கில் இதை கேன்சல் பண்ணிவிட்டு கேன்சல் கேன்சல் கேன்சல். சரி, சாரி. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. இப்போது ஜென்ரலாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்னென்னா, இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஜாப் டைட்டில் என்ன, என்னுடைய கம்பெனி பேர், கம்பெனி பேர் என்ன, கம்பெனி பேர், நான் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து க்ளவுடில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து அஜூர் க்ளவுட் அப்படின்னு போட்டுக்கலாம். எம்ப்ளாயி ஐடி, இப்போ எனக்குன்னு நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டைப்பு ஃபுல் டைப்பாக எப்படின்னு, எம்ப்ளாயோட ஹையர் டேட்டு, நான் என்னை எப்போ வந்து நீங்கள் வேலைக்கு எடுத்திருக்கீங்க, லொக்கேஷன் என்ன, என்னுடைய மேனேஜர் டீட்டெயில், என்னுடைய அட்ரஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே புது யூசர்னால இங்கே எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர்லேருந்து இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது, பட் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து இது ஒரு ஆர்கனைசேஷன் தான், இது ஒரு கம்பெனி தான். ஸோ கம்பெனியில் நீங்கள் ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இங்கே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஜென்ரலாக எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஃபில் பண்ணணுன்னாலும் ஃபில் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபில் பண்ணுறதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். சரி, ஓகே. இது உங்களுக்கு புரியல? இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறது தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரோல் அசைன்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஜென்ரலாக வந்து அதாவது ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறப்பவே அவங்களுக்கு ரோல் அசைன் பண்ணிடுறது. இங்கே வந்து ஆட் ரோல் இருக்குது பாருங்களேன், அந்த ஆட் ரோல் கொடுங்க. இப்போது இவங்களுக்கு தேவையான ரோல், நான் என்ன ரோல் சொன்னேன், இவங்களுக்கு யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ரோல். இப்போ வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், மேலே போங்க. இங்கே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும், இதில் வந்து யூசர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்துடும். ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்துடுச்சு. கீழேருந்து செகண்ட். ஓகே, இப்போது இந்த ரோலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷர்மிளா அவங்களுக்கு வந்து யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரோல் அசைன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ கிரியேட் கொடுத்துருங்க.
ஓகே, பர்ஃபெக்ட். portal.azure.com. என்ட்ரு கொடுங்க. இல்லை 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 இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நோ 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 இது வேண்டாம். கரெக்டாக ரவுட் ஆகாது. ஸோ சேம் டேப்லேயும் யூஆர்எல் பார்லேயே கொடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் பண்ணீங்கல்ல அதே இதுலேயே வந்து இங்கே இல்லை இங்கே இல்லை யூஆர்எல் பார் அந்த ping.com இருக்குது பார்த்தீங்களா, bing.com. அதை எடுத்துகிட்டு இதிலே டைப் பண்ணுங்கள். www.portal இல்லை portal.com கொடுத்தாலும் ஓகே. portal.azure.com. azure.com அப்படியே கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படி கீழே வராதிங்க. அப்படியே நீங்கள் ஹிட் பண்ணுங்கள், என்ட்ரு பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஸோ இதில் யூசர் நேம் வந்து இப்போது இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்கள்ல ஃபுல் யூசர் நேம் வந்து அந்த யூசர் நேம் கொடுங்க. சேட்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. enter the invalid. ஓகே, email address is invalid. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அந்த பாஸ்வேர்டை அதே டைப் பண்ணுங்கள். கேபிட்டல் G ஸ்மால் O W ஸ்மால் U 399171 399171. இப்போ உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து சிங்க் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறதுனால உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். கரண்ட் பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி இப்போது வந்திருக்கிற பாஸ்வேர்டு, அதாவது அந்த GOW இருக்குல்ல அந்த பாஸ்வேர்டு. நியூ பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கிறணும். உங்கள் நியூ பாஸ்வேர்டு கொடுங்க. உங்கள் நேம் இருக்கக்கூடாது நியூ பாஸ்வேர்டில். வேறு ஏதாவது ஒரு ஜென்ரலான ஒரு நேம் தான் இருக்கும். உங்கள் பேர் மட்டும் இருக்கக்கூடாது. சம்திங் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுங்க. சைன்இன் கொடுங்க. இப்போ பாஸ்வேர்டு எடுத்துக்கிருச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் பை கெட்டிங் தி ஆப். இதாவது மைக்ரோசாஃப்டில் நீங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் லெவல் ஒரு அத்தன்டிகேஷன் தான் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டருங்கிற அப்ளிகேஷன். நீங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர். ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே கிடையாது, ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் எடுத்து ப்ளே ஸ்டோரில் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். சிங்க் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பேஜில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். செட்டப் யுவர் அக்கௌண்ட். எஸ், நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஆட் ஸ்கூல் அக்கௌண்ட் ஆர் ஒர்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும்.
அதை கிளிக் பண்ணி இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில். ஃபோனில் ஓப்பன் பண்ணி ஆட் ஸ்கூல் அக்கௌண்ட், ஸ்கூல் ஆர் ஒர்க் அக்கௌண்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் இருக்கும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சா? ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வரும் நெக்ஸ்ட், அதுதான் வரும். ஓகே, இப்போ அத்தன்டிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள். இல்லை ரீசெட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டு. உங்கள் ஃபோனுக்கு அத்தன்டிகேஷன் போயிருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் இந்த அத்தன்டிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் இந்த 15 என்ட்ரு பண்ணி ஓகே கொடுங்க. எஸ் கொடுங்க. ஓகே, ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஹோம் டேப் போங்க. ஹோம் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் ஆப்ஷன், அந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். ஹோம் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லாகின் பண்ணிட்டீங்க. யாரோடைய அக்கௌண்ட்டில்? ஷர்மிளா அவங்க ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம என்ன ரோல் அசைன் பண்ணியிருக்கோம்னா யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து இவங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி ஓப்பன் பண்ணுங்கள். இவங்களோட ஐடியிலேயே இந்த பேஜ்லேயே ஆக்டிவ் டைரக்டரி ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரான்னு சர்ச் பண்ணுங்கள். என்ட்ரா ஐடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ட்ரா ஐடி, இதுதான் ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லியிருக்கல, இந்த இதுதான். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 3 யூசர்ஸ் காட்டுது. ஏன்னா இப்போ 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போது இதில் ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸில் போங்க. இதில் தெரியும் அவங்களுக்கு என்ன ரோல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன ரோல் வந்து அசைன் ஆகிருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ரோல் இஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? ஸோ இந்த ரோல் தானே நீங்கள் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு யூசர் கிரியேஷன், அதாவது வேறு புது யூசர் கிரியேஷனான ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கேயே இருக்குது பாருங்கள், டிஃபால்ட். இல்லை நீங்கள் அங்கே அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே ரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மேலே ஒரு லிங்க் இருக்கும், அங்கே இல்லை, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதுக்கு மேலே டிஃபால்ட் டைரக்டரி இது பாருங்கள், ஆமா. அதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுதான் பேக் வர்றதுக்கானது. நம்ம வந்து ப்ரௌசர் டச் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அஜூர்லேயே வந்து நம்மளுக்கு பேக் வர்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் போயிட்டு யூசர்ஸ் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க, மேனேஜ். இப்போ இதில் போயிட்டு ஆட் யூசர் கொடுங்க. நியூ யூசர் ஆட் யூசர்னா நியூ யூசர். இப்போ இவங்களுக்கு நியூ யூசர் ஆப்ஷன் வருதா? எனக்கு என்னுடைய லேப்டாப்பில் நான் என்னோட ஸ்க்ரீன் காட்டுறப்போ எனக்கு நியூ யூசர் ஐடி வரல. ஏன்னா எனக்கு வந்து எந்த ரோலுமே அசைன் பண்ணலை. இப்போது ஷர்மிளா ஐடிக்கு யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அசைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு புதுசாக யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம், யூசர் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ யூசருக்கு என்னென்ன யூசர் ரிலேட்டடாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ எல்லா ரைட்ஸும் இப்போ அவங்களுக்கு அசைன் ஆகிடுச்சு. இதுதான் ஆக்டிவ் டைரக்டரி ரோல்ஸுடைய ஒரு ஃபியூச்சர். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா என்னோட ஐடிக்கும் அவங்களோட ஐடிக்கும் என்ன டிஃப்ரென்ஷனு? வித் ஆக்சஸ், வித்தவுட் ஆக்சஸ். இப்போ நீங்கள் வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், உங்களுக்கு எல்லா ப்ரிவிலேஜஸும் இருக்குது. ஷர்மிளா ஐடிக்கு யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அசைன் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரோலுக்கான என்ன பர்மிஷன் இருக்கோ அது மட்டும் அவங்களால பண்ண முடியும். அதை தவிர்த்து அவங்களால வேறு எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். இதுலேருந்து உங்களோட அக்கௌண்ட் சுவிட்ச் ஓவர் கொடுங்க. கீழே இருக்கும் பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட். கிளிக் பண்ணு, செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு சின்ன இது இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது எப்படி இன்டர்னலாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீச்சர் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து இப்போ வந்து உங்கள் கம்பெனி வந்து ஒரு கிளைண்ட் வந்து வராரு. அந்த கிளைண்ட் வந்து ஒரு 1 மந்த் மட்டும்தான் உங்கள் கம்பெனியில் இருப்பார். ஆனால் அந்த 1 மந்த்துக்குமே வந்து அவர் அஜூர் போர்ட்டல் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். அவருக்கு தேவையான இதை வந்து அவர் பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக புதுசாக ஆக்டிவ் டைரக்டரியில் போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து கெஸ்ட் ஆக்சஸ் நம்ம கொடுக்கலாம். கெஸ்ட் ஆக்சஸ்னால் எப்படின்னா, அவரை வந்து அவருடைய ஜிமெயில் ஐடியோ இல்லை அவருடைய அவுட்லுக் ஏதோ ஒரு ஐடிக்கு வந்து நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பர்மிஷன் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு நம்மளுடைய அஜூர் போர்ட்டல் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா B2C அப்படிம்பாங்க. அதாவது பிஸ்னஸ் டு கான்ட்ராக்ட் அப்படிம்பாங்க. பிஸ்னஸ்னால் நம்ம, கான்ட்ராக்ட்னா யாருன்னா அந்த கிளைண்ட்டு. அப்போ பிஸ்னஸ்லேருந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறதா B2C மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூசர்ஸ் போங்க. இதில் இந்த நியூ யூசர் கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர். இதில் போயிட்டு என்னோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள். sundar14994@gmail.com. ஓகேவா? ஸோ என்னோட இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி என்னுடைய ஜிமெயிலுக்கே நீங்கள் ஆக்சஸ் கொடுங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு கிளைண்ட்டு இல்லை கான்ட்ராக்ட் மாதிரி எனக்கு நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் கொடுக்குறீங்க, ஆக்சஸ் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்பிளே நேம் வந்து சும்மா ஜஸ்ட் சம்திங் ராம்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து என்ன ஃபில் பண்ணுவீங்க, என்னென்ன அவங்களுடைய நேம் என்னங்கிறது. இப்போ யூஸருடைய டைப் பாருங்களேன், கெஸ்ட் யூசர்னு வந்துருச்சா. இப்போ நான் வந்து கெஸ்ட் யூசர் தான், ஏன்னா நீங்கள் என்னோடய எக்ஸ்டர்னல் ஐடிக்கு நீங்கள் இன்வைட் கொடுக்குறீங்க. அதனால் நான் வந்து உங்களுக்கு கெஸ்ட் யூஸராக போயிடுவேன். புரியுது இல்லை இது உங்களுக்கு?
புரியுது, புரியுது. ஓகே. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க, அசைன்மெண்ட் கொடுங்க. இப்போ எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரோல் அசைன் பண்ணிவிடுங்க. ஆட் ரோல் கொடுங்க. எனக்கு வந்து நீங்கள் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் கொடுங்க. கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்து இப்போ ரிவ்யூ அண்ட் இன்வைட் கொடுங்க. இன்வைட். இப்போ இன்வைட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக இமெயில் வரும். இவங்க குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அசைன் பண்ணி உங்களுக்கு இன்வைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இமெயில் ட்ரிகர் வந்துடும். ஓகேவா? அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எனக்கு இன்வைட் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் டு கான்ட்ராக்டோடைய ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து என்னென்னா பிஸ்னஸ் டு, அதாவது வித்தின் அ கம்பெனிக்குள்ளேயே அது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்னு சொல்லிக்கிறவாங்க அதுக்கு பேர். ஓகே, நான் வந்து என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னோடய ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்விடேஷன் இமெயில் வந்திருக்கு. டிஃபால்ட் டைரக்டரி இன்வைட்டட் யூ டு ஆக்சஸ் தேர் அப்ளிகேஷன் வித்தின் தேர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? என்ன டொமைன் ஆர்கனைசேஷன் வந்து டிஃபால்ட்டுங்கிற ஆர்கனைசேஷனு, சரி டிஃபால்ட் டைரக்டர் ஆர்கனைசேஷன், டொமைன் வந்து இந்த டொமைனுக்கு வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ நான் வந்து இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணுறேன். இங்கே அக்செப்ட் இன்விடேஷன் இருக்குது. இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிடுறேன். அக்செப்ட் பண்ண உடனே நானும் உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் ஒன் ஆஃப் த மெம்பர் ஃபார் டைம் பீயிங். ஓகே, நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன். இப்போது நான் ஆல்ரெடி அஜூர் போர்ட்டலில் என்னுடைய ஐடி வச்சு நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஓகேவா? இப்போது நீங்கள் ஆல்ரெடி எனக்கு உங்கள் டைரக்டரிக்கு அக்சஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய கம்பெனிக்கு எனக்கு அக்சஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் என்னுடைய டைரக்டரியிலேருந்து உங்கள் கம்பெனியோடைய டைரக்டரிக்கு நான் சுவிட்ச் ஆகணும். அதுக்கு இப்போது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் சுவிட்ச் டைரக்டரி கொடுக்குறேன். இங்கே போயிட்டு சுவிட்ச் டைரக்டரி கொடுத்து உங்களுடைய டைரக்டரிக்கு நான் சுவிட்ச் ஆகிறேன். அதாவது உங்களுடைய டெனண்ட்டுக்கு நான் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்திருக்கா, இதுதான் உங்களுடைய டெனண்ட்டு. இதுக்கு நான் சுவிட்ச் ஆகிறேன். புரியுதா அந்த மெத்தடு உங்களுக்கு? எக்ஸ்டர்னல் யூசர் இன்வைட் வந்து இப்படி தான். நான் ஆல்ரெடி எனக்கு வேறு டைரக்டரி இருக்குது, நான் வந்து வேறு ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்கேன். ஆனால் உங்கள் டைரக்டரியிலேருந்து, அதாவது உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து எனக்கு இன்வைட் கொடுத்துருக்கீங்க. நான் அக்செப்ட் பண்ண உடனே அது என்னுடைய டைரக்டரிக்கு ஆட் ஆயிரும். ஸோ நான் போயிட்டு சுவிட்ச் ஓவர் கொடுத்துக்கலாம். சுவிட்ச் டைரக்டரி கொடுத்து எனக்கு எந்த டைரக்டரியில் நான் ஒர்க் பண்ணணுமோ அந்த டைரக்டரியில் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து நான் உங்களுடைய டைரக்டரியில், அதாவது உங்களுடைய டொமைனில் நான் ஆக்டிவாக இருக்கேன். ஓகேவா? இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஹலோ, புரியுதுல உங்களுக்கு இப்போ? ஓகே, இப்போ யூசர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா 4 யூசர்ஸ் இருப்பாங்க, ஒரு கெஸ்ட் யூசர். அந்த கெஸ்ட் யூசர் வந்து நான் தான். ஆல்ரெடி 3 யூசர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் வந்து கெஸ்ட் யூசர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூசருடைய டைப் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். செகண்ட் இது பாருங்கள், இவங்க வந்து கெஸ்ட் யூசர் அப்படின்றது இங்கே தெளிவாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோடைய குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நீங்கள் எனக்கு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. இப்போ குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ரோல் என்ன அப்படின்னா, அவங்களால என் டு என் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது
நான் ஓப்பன் பண்ணுறேன். நியூ யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எனபிள் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த அக்கௌண்ட்டில் எனக்கு எந்த ரைட்ஸுமே எந்த ப்ரிவிலேஜஸுமே அசைன் பண்ணலை. அது நான் என்னுடைய ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோடில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய அஜூர் போர்ட்டல், என்னுடைய டிஃபால்ட் டைரக்டரி வித் த யூசர் நேம் வந்து இது வந்து நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் கிரியேட் பண்ணி கொடுத்த ஐடி இது வந்து. ஸோ இங்கே ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்கிறது வந்து இங்கே ஆக்டிவில் இருக்கிறது என்னுடைய எக்ஸ்டர்னல் யூசர், என்னுடைய பர்சனல் இமெயில் ஐடி, ஐ மீன் என்னுடைய எக்ஸ்டர்னல் யூசர். ஓகேவா? ஸோ ஃபைன்.